பண்ணுவாரு கட்டியா புறா கட்டியா காலி கட்ட கட்டிக்க நீ அப்படியே உட்காந்து பையனை ஒரே நிமிஷம் இப்ப பாண்டவர் சார்பாக அவனிபவன் என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசராக இருக்கக்கூடிய பெரியப்பாவாகிய துரியோதன மன்னன் எங்க சார்பாக நீ எங்களுக்கு தாரவாத்து கொடுக்கணும். அப்படியா? ஆமா. ஆட்டிட்டு போறீங்க ஆட்டிட்டு போறீங்க கொஞ்ச நேரம் கூச்சல் வைக்காதீங்க. ஆமா கொஞ்ச நேரம் இருங்கம்மா. நீ பார்த்தத நாடகமே தெரியாது. ஒரு 5 நிமிஷம் இருங்கம்மா. நீங்க 4 பேர் சேர்ந்தவர்களே எங்களை பிடித்து சாலைகளை அடித்து துரத்தி விட்டு கண்ணனை என்னை பிடித்து இந்த கம்பத்தில் கட்டிவிட்டு உண்மைதான் என் மகன் தலைமையில் குடவிளக்க வைத்து கல்யாணம் பண்ணி முடிவு பண்ணி உண்மைதான். கலாட்டா கல்யாணம் சமாதானம் கல்யாணம் கிடையாது. முடியாது. ஏன்னா சேனிய பூரா பைபிள் ஓடி போச்சு. நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணப்பா அந்த கூலி போய் பேசுறாங்க. கல்யாணம் பண்ணப்பா பேசாத கம்மி மொட்டை நான் உங்களுக்கு தாரவாக்கணும்னா நான் எடுத்து நான் என்ன சொல்றேன், நீ பெஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை கூட முட்டி போட்டு உட்காரு. முட்டி போட்டு உட்காரு மரியாதையா சொல்ற மொட்டை அடிக்கணுமா முட்டி போட்டு உட்காரு. தாலி கட்டம் கட்டிங்க. நீ தாலி கட்டுறது உன் மக்களத்தில் தாலி கட்டுறத பார்க்கணுமா? தேவடிய முண்டை வாய் திறக்கூடாது. நீ சரியான சம்சாரி கிடையாது. சரியப்பா, இப்படி பாண்டவர்கள் சார்பாக 4 ராஜாக்களுடைய பிள்ளைகள் வந்து என்ன அடாவடி செய்யறீங்களே, அதனால நான் தாரவாத்து கொடுக்கணும்னா நாங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? இப்பயே இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்க குடும்பத்தை இப்ப கெடுத்து என் பையனை அனாமத்தா பண்ணிவிட்டீங்க. பரிங்கட்டம் நானு அடே இருக்கட்டும், நல்லது கருத்து செஞ்சது நானு இருக்கட்டும். இப்ப அபிமான கல்யாணம் பண்ணி போறதுக்கு வந்துட்டீங்க. உண்மைதான். இன்னைக்கோடு சரி, இதுக்கு மேல அந்த 4 பேர் சேர மாட்டோம் இன்ட்டு ஒரு சத்தியமான வச்சுக்கோ. நான் அப்படியே தாரவாத்து பஞ்சகனாய துரியோதன நச்சு பாம்பு. பாம்புக்கு பால் கொடுத்து வளர்த்தாலும் அதனுடைய பல்லிலே இருக்கக்கூடியது நமக்கு விஷந்தான் கொடுக்கும். அப்பேற்பட்ட நயவஞ்சகன் துரியோதனன் என் தந்தையாகிய பாண்டவர் 5 ராஜாக்களை 1 அல்ல 2 அல்ல 1000 சதியை செய்தான் பாண்டவர்கள் கொல்ல வேண்டும் என்று. அனைத்து சதிக்கும் ஆண்டவன் கிருபையால் தப்பித்த பாண்டவர்கள் தேவியான பாஞ்சாலியோடு நாட்டை ஆளக்கூடியவர் வனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பாவி துரியோதனன் சொல்றான், அடியே அபிமன்னா, உனக்கு தந்தை முறையிலே நான் தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்றால் இந்த 4 ஆள் இன்னைக்கு சேர்ந்த மாதிரி என்னைக்கு ஒரு தாள் சேரக்கூடாது. அப்படி 4 ராஜாக்களும் ஒரு சேர 4 ஒரு சேர இருந்ததே உண்டானா தந்தை முறையிலே தாரவாத்து கொடுக்கறான். இவன் நயவஞ்சகன் நச்சுப்பாம்பு. வருவிதி வந்தா படுவிதி பட்டுத்தாகணும். எப்படியா நீ பேசக்கூடாது, நான் உனக்கிட்ட சொல்லல. நீ அப்படி இருக்க பெரியப்பா, உன்னுடைய வார்த்தைப்படியே என் அண்ணனாகிய வீரவாள அபிமன்னனுக்கும் ஒரு மனதார நீ தாரவார்த்தை கொடுத்ததே உண்டானா இந்த பாண்டவர்கள் சார்பாக இருக்கக்கூடிய இந்த 4 வாரிசும் நிச்சயம் ஒரு சேர நாங்க 4 ஆளு ஒரு சேர மாட்டாங்க. சத்தியம் மாட்டாங்க. சத்தியமா அண்ணனுக்கு கல்யாணம் ஆன 4 பேர் சத்தியம் பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி தாரவாத்து கொடுத்துருந்தோம். இன்னும் சேர்த்து பண்ணு தாரவாத்து கொடுத்துறோம்பா. என்ன போய் இதுக்கு மேல விடுவீங்களா? போட போதா பாரு. ஐயோ கண்டார ஓடி போய் பாவத்தை என்ன பண்றாங்க தெரியல. வாங்க நான் செய்யிட்டோம். இன்னும் தெரியாது ராடு பாப்பா வாங்க. நான் வந்தா கல்யாணம் பாய் போட்டு உட்காரு. எப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு முடி வருமே. சொல்லுங்க, எங்கள் குலமாகப்பட்டது சந்திர குலம்.
சந்திரகுலம் பாண்டு மகாராஜனக்கம். ஆமா, தாயான குந்தம்மாளுக்கு பிறந்தது அர்ஜுன மகன என் தம்பி மகன் அபிமன்னன். ஆமா, 3 வாரிசா இருக்கணும். தலைமுறையா பாண்டு மன்னனுக்கும் ஆமா அர்ஜுனுக்கும் பிறந்த அபிமன்னன் என்ற வர்ணனுக்கும் வர்ணனாகப்பட்டவர்க்கு உன் மகள் சுந்தரியை நீ கொடுக்க நான் ஏற்றுக்கொள்ள சம்மதமையா? புரியா? சரி சரி, மட்டும் சொல்லு. எனக்கு என்ன ஒண்ணு இல்ல, எங்க குலம் எனக்கு பொண்ணாரு வேணும் சொன்னா. அசனாபுரத்த வேந்தனுக்கு துரைய துரியோதன சந்திர குலத்துல பிறந்தவர்கள். நான் இங்க சாட்சாதி கண்ணனாக இருந்தாலும் இடையர் குலத்துல பிறந்தவங்க இருந்தாலும் இந்த சந்திர குலத்துல நீ பரிங்கட்டணும், நீ அப்படின்னு ஒன்றும் செய்யணும். நீ யாருக்கு சொல்ற அவனுக்கு நான் பொண்ணு கொடுக்க தயார். நான் பொண்ணு கொடுக்குறேன். குலத்தை சொல்லியா, உன் பேரை சொல்லியா, உன் மக பேரை சொல்லியா சொல்லுவாங்களா? அப்படியா? நாங்க இடையர் குலத்துல இருந்தாலும் என் மகளாகிய சுந்தரி. நீ பிறந்ததே ரெண்டு. ஆமா, எந்த அப்பா அம்மா பேர் சொல்றீ? இப்ப அதை தான் கண்டுபிடிக்கலான்னு. வசுதேவர் மூர்த்திக்கும் தேவகி அம்மனுக்கு நான் பிறந்தது. சரி, வளர்ந்ததோ நான் வளர்ந்தது வேப்பில் என்று சொல்லப்பட்ட ஆயர்பாடியில நந்தகோபாலனுடைய மனைவி அசோத மன்னத்துல வாழ்ந்தது. அப்ப இடையர் குலத்துல நான் வாழ்ந்துவேன். சரி, இப்ப யாரு உங்க அப்பா? எங்க அப்பா வசுதேவர் மூர்த்தி. உன் பேரு? வளர்ப்பு. என் பேரு கிருஷ்ணன் கண்ணன். உங்க மகா? என் மகனாகிய சுந்தரி. சுந்தரி என்ற கண்ணகியே என் மகன் தம்பி மகன் அபிமன்னனுக்கு நெச்சம் செய்து மனப்பூர்ணமா கொடுக்கணும் சொல்லி. அப்படி என்னுடைய மகளாகிய சுந்தரியே அது அபிமன்னன் அர்ஜுனுடைய மகன் அபிமன்னனுக்கு மனப்பூர்வ மகன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். ஏதாவது தாரவத்துக்கு கொடுக்குறேன். பாண்டு மன்னன். ஆமா, எங்க மகனுக்கு பாட்டம் பாண்டு மன்னன் எங்க சித்தாப்பா. சரி சரி, பாண்டு மன்னன் பெத்த புள்ள அர்ஜுனன் பெத்த புள்ள அபிமன்னன். அபிமன்னன்ற வர்ணனுக்கு ஆமா உன் மகள் சுந்தரியே சரி மனதார ஏற்றுக்கொள்ள எனக்கு சந்தோஷம். அப்படியே ஆகட்டும். நீ கொடுக்கறதுக்கு நானும் கொடுத்துட்டு இருக்கேன். கொடுக்கறதுக்கு நானும் கொடுக்கணுமா? சந்தோஷமா? நானும் சந்தோஷமா கொடுக்குறேன். சந்தோஷமா கொடுக்குறேன். நீ மட்டும் கேட்காத மகனே. அரோப்பா மகரங்க யானை மண்டிமல சுத்துவா. ஏடா கையில வாட்டா காட்டுங்க கைய பரவாயில்லை. நாங்கள் சொல்லியே வந்தோம். வளையல் போடு. கல்யாணம் ஆச்சு பஸ் நைட் ஓடுறாங்க. எனக்கு போறது கட்டுமாண்ணா. ஐயோ எப்பா பொண்ணு ஆறுவன். உனக்கு தான் தாலி கட்டுற கம்மியா. இது பொண்ணா? பொண்ணு மேலே வீட்டுக்கு வந்த மாப்பிளைக்கு வாழைப்பழம் கொடுக்குறோம் நாங்க. ஒரு வாயில் வை மாமனார் பாரப்பா ஒரே வாய். கண்ணா கண்ணா ஆனா எப்படி நினைச்சா அது உனக்கு மனசார முடிஞ்சு கண்டிப்பா நடந்துருச்சு. எந்த தோல்வி ஆயிடுச்சு. ஆமா ஆமா சரி, யாரு பெற்ற பிள்ளைங்களும் இல்ல. யாரு உள்ள உங்களுதே எங்க தம்பி பிள்ளைங்க தான். சரி,
இவங்க இடத்துல இப்பயும் ஒரு நல்ல காரியமா செஞ்சிருக்கிறேன். இன்றோடு சரி இதுக்கு மேல 4 பேர் சாரமாக சத்தியம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்கள கூட நான் படைய பலமா அவங்களால சக்தியால வெல்லவும் கொல்லவும் பலம் உண்டு. ஆனா இவங்க 4 பேரும் ஒரு கால் சண்டை வந்தாங்கன்னு வச்சுக்கோ, இவங்களுக்கு எல்லாம் எங்க சேனல சும்மா சாதாரண பொறி மாதிரி ஊதி போடுவாங்க. அதுக்கு நான் 4 பேர் சாரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இது நேரம் எங்களை அவமானப்பட்டதான் மிச்சம். சரி போனா போகட்டும். ஏன்றா மகனே பெரியப்பா திருப்பி வாங்கி அப்பா ஸ்தானத்துல ஆசீர்வாதம் பண்ணுங்க. 16 செல்வங்களை பெற்று எனக்கு பொண்ணுக்கு அஞ்சளவு படிச்சா அழகு அழகு 5 அழகு 50 அழகு 5 அழகு படிச்சோம் அம்மா. காசுங்க சில்லற காசு ஒண்ணுதான் இல்ல ஒண்ணுதான் போச்சு. கண்ணே எடு போடு